சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆற்றங்கரை ஓரங்களில் கட்டப்படும் தடுப்பு சுவர்கள் பணிகள் இன்னும் 2 மாதங்களில் முடிக்கப்படும் என்று தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னிட்டு சென்னை மாநகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மாநகராட்சி நெடுஞ்சாலைத்துறை மற்றும் நீர்வளத்துறை, குடிநீர் வழங்கல் வாரியம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் பல்வேறு திட்டப் பணிகளை தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆய்வு மேற்கொண்டார். மணப்பாக்கம் பகுதிகள், பெருங்கவாக்கம், கொளப்பாக்கம், கால்வாய்கள், ஏற்காடு செம்மொழி சாலை ஆகிய இடங்களில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளையும் அவர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை மாநகராட்சியில் 40 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே மழைநீர் வடிகால் கட்ட வேண்டி இருப்பதாகவும் மழை தொடங்குவதற்கு முன்பாகவே அவற்றை முடித்திட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டு உள்ளதாக கூறினார். மழை காலங்களில் தேவையான வெள்ள நிவாரணப் பொருட்கள் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் சிவதாஸ் மீனா தெரிவித்தார். இந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் ஒர்க் நடக்குது, அதை ஒர்க் பணிகள் முடிக்கணும் சீக்கிரமாக. அதே மாதிரி நிறைய பகுதியில் அந்த டீசெல்ட்டிங் செய்ய வேண்டி இருக்குது, அந்த டீசெல்ட்டிங் பணிகள் சீக்கிரமாக முடிக்கணும். எல்லா துறை, இது இந்த சென்னை மாநகராட்சி மட்டும் இல்லை, சென்னை மாநகராட்சி, நீர்வளத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, எல்லா துறையும் சேர்ந்து வேலை செய்யணும். மேக்சிமம் இந்த வடகிழக்கு பருவமழைக்கு உள்ள முடிக்கணும். சென்னை மாநகராட்சி பொறுத்தவரையில் அந்த நம்ம மைய பகுதியில் ஒரு சுமார் 40 கிலோமீட்டர் மட்டுமே பாக்கி இருக்குது. அந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயினுடைய பணி 40 கிலோமீட்டர் மட்டும் பாக்கி இருக்குது. அந்த பணி இந்த ஆகஸ்ட் 31 முடிஞ்சிடும். அதே மாதிரி அந்த வட பகுதியில், கோசஸ்தலியார் பகுதியில் 560 கிலோமீட்டர் முடிச்சாச்சு. கிட்டக்கிட்ட நம்ம இந்த மொத்தம் பணிக்கு 76% பணி அங்கே முடிஞ்சிருச்சு. செப்டம்பருக்குள்ளே, வர செப்டம்பருக்குள்ள மீதி ஒர்க்கு முடிஞ்சிடும்.